ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 10 பெஸ்ட் கார் ரேசிங் மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கிற 10 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா அதிரடி கார் பந்தயங்களை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட 10 மூவிஸ் தான் கைஸ். அண்ட் இந்த 10 மூவிஸை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு மூவியை விட்டுருந்தேன்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அமர்ஸ்ல 10th என்ன மூவி பார்க்க போறோம்னா ஹெர்பி புல்லி லோடட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2005ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கார் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்குறாங்க. அந்த கார் பிடிச்சி போய் அந்த காரில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த காருக்கு பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாத இந்த காரை ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை சொல்லும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த காரையை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ்லையும் கலந்துக்கிறாங்க, கார் ரேஸில். அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு எப்படி நம்ம ஹீரோயின் ஜெயிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு அந்த கார் ரேசிங்கில் வர்ற பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி எப்போ பார்த்தாலுமே சலிக்காத ஒரு மூவி. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா நிறைய டைம் டிவிலையும் போட்டிருக்காங்க. என்னோட ஃபேவரட் மூவி இந்த மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மூவிக்கு இப்போ IMDbலேருந்து 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அமலிஸ்ல 9th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டிரான்ஸ்போர்ட்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2002லேருந்து 2015 வரைக்கும் மொத்தமாக 4 பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 4 பார்ட்டோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக இருப்பார். அதாவது நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுக்குறாங்கன்னா அந்த வேலையை கனக்கச்சிதமாக செஞ்சு முடிப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ஓட்டினா யாருமே நம்ம ஹீரோவை பிடிக்க முடியாது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் வச்சுருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் எந்தாவது ஒரு வேலையை எடுக்கிறாருன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிற ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் செய்வார். அண்ட் நம்ம ஹீரோவோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே மீறக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ நினைப்பார். அந்த ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் கரெக்டாக இருப்பார். இப்படிப்பட்ட நிலமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போகிற ரூல்ஸை யாராவது மீறிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த பதிலடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எல்லாமே இருக்கும். 4 பாட்டுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க. நம்ம ஹீரோ எடுக்கிற வேலையை எப்படி செஞ்சு முடிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த வேலைக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறான்றதெல்லாம் சூப்பராகவே நமக்கு காட்டியிருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மூவி சீரிஸ். இந்த மூவி சீரிஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. அமலிஸ்ல 8th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா நீட் ஃபார் ரேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார் ரேசிங் நடக்கும். அந்த கார் ரேசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றது தான் அவரோட கனவாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஹீரோவை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் பண்ண ஒரு கிரைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை மாட்ட வச்சிருவா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுவார். இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லனை ரிவெஞ்ச் எடுக்காமல் அந்த கார் ரேஸில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த கார் ரேஸில் கலந்துக்கிறாரு. வில்லனும் பார்த்தீங்கன்னா அந்த கார் ரேஸில் கலந்துக்கிறான். வில்லன் பார்த்தீங்கன்னா தான் தான் ஜெயிக்கணும், ஹீரோ ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வில்லன் நம்ம ஹீரோக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுப்பான் அந்த ரேஸில். அதெல்லாம் எப்படி சமாளித்து நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ கலந்துக்கிட்ட ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகலான ரேஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் இருக்கிறவங்கள எப்படியாவது அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் துரத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா வில்லன் நம்ம ஹீரோ ஜெயிக்கக்கூடாதுன்னு நிறையா பிரச்சனைகளை கொடுப்பான். இந்த பிரச்சனைகளில் எப்படி நம்ம ஹீரோ சமாளித்து அந்த கார் ரேஸில் எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சூப்பராகவே நமக்கு காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 7th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டெத் ரேஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2008ல் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ ஜேசன் ஸ்டாட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரேஸராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா நிறைய இல்லீகல் ரேஸ்லலாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருப்பார். ஆனால் அந்த ரேஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு நார்மல் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி ஒரு குழந்தை இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எப்படியாவது திரும்ப ரேஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட மனைவியை கொலை பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி நம்ம ஹீரோ மேலே போட்டு அவளை பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு அனுப்பிடுறா. வில்லி பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலோட வார்டனாக இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு இல்லீகல் ரேஸும் நடத்திட்டு இருப்பா. அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம ஹீரோவை கலந்துக்க வைக்கணும் அப்படின்றத இவ்வளோ வேலையும் செஞ்சிருப்பா. நம்ம ஹீரோவும் போய் அந்த ரேஸில் கலந்துக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவி சாவுக்கு யார் காரணம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த கார் ரேஸில் ஜெயிக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் வில்லியை பார்த்தீங்கன்னா எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா உண்மையில் வேறு லெவலில் இருக்குங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அதிரடியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th என்ன மூவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010ல் ரிலீஸ் ஆயிருக்கு.
இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ராக் பார்த்தீங்கன்னா ஒரு கார் டிரைவராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ராபரிக்கு ஹெல்ப் பண்ண போயிருப்பார். பேங்க் ராபரி பண்ண டீமை பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கார் ரேசிங் எல்லாம் பண்ணி ரொம்ப சேஃபாக ஒரு இடத்துல வந்து சேர்த்துருவார். அப்படி சேர்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த டீமில் இருக்கிற ஒரு சில நபர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா கன்னால் சுட்டுட்டு அதோட அது டீம் லீடரையும் பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டும் எப்படியோ உயிர் பொழைச்சிருவாரு. உயிர் பொழைச்சது மட்டும் இல்லாமல் அவரை தூக்கி போலீஸ் ஜெயிலையும் போட்டுருவாங்க. ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட இந்த நிலைமைக்கு காரணமானவங்களை எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தராக ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிப்பார். அண்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்தாரா இல்லையா, அதுக்கு இடையில வர பிரச்சனைகள் எல்லாம் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்கிறாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நம்ம ராக் தான் நடிச்சிருக்காரு. ராக்கோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDb வந்து 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கிராண்ட் டூரிஸ்மோ. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக கார் ரேசிங் கம்ப்யூட்டரில் விளையாண்டுக்கிற பிளேயர்ஸை ஒரு ரியல் லைஃப்பில் கார் ரேசிங் ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. இதை பண்ணுறது மூலிமா தன்னோட கம்பெனி ரொம்பவே பிரபலமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் ஒரு நார்மல் கார் ரேசிங்கை ப்ளே பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிளேயராக தான் இருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேஸ் லைசன்ஸ்க்காக இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கார் ரேசிங் ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் வாங்கினாரா இல்லையா, அவர் ட்ரீமை அச்சீவ் பண்ணாரா இல்லையான்றதா இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு தான் மூவியை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது கைஸ். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மூவி. இந்த மூவி யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா கார்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரேசிங்கில் கலந்துட்டு அதில் கொடுக்குற அந்த பிஸ்டன் கப் அப்படின்ற ஒரு கப்பை அடையிறது தான் நம்ம ஹீரோவோட கனவாக இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுயநலம் கொண்டவராக இருப்பார். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி சுயநலமாக இருக்கும்போது நம்ம ஹீரோவோட லைஃப்பில் சந்திக்கிற ஒரு சில கேரக்டர்னால அவரோட கேரக்டரும் சேஞ்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் கனவாக நினச்சா அந்த பிஸ்டன் கப்பை ஜெயிச்சாரா இல்லையா, இவரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த கார்ஸ் மூவிஸோட ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. கார் ரேசிங் வச்சு நிறையா மூவிஸ் வந்திருக்கும். ஆனால் அந்த மூவிஸுக்கெல்லாம் ஒரு பேஸாக அமைஞ்சது இந்த மூவின்னு தான் சொல்லலாம். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ரேஸ் ட்ராக்ல என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபாஸ்ட் 5. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ டாமினிக் டொரட்டோ பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடும் நபராக இருப்பார். இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுனில் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிற கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த டவுனை ரொம்பவே ஆட்டி வச்சுட்டு இருப்பான். அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா இவன் வைக்கிறதா சட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணார்னா அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருக்கிற மணியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவார். இந்த பிளானை பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டரும் தெரிஞ்சுக்குவான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட டீமோட எப்படி அந்த கேங்ஸ்டர் கிட்ட இருக்கிற மணியெல்லாம் கொள்ளையடிக்கிறாரு அப்படின்றத இந்த மூவியோட ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 5th பார்ட்டாக ரிலீஸ் ஆயிருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் அப்படின்ற ஒரு மூவிக்கான அடையாளமே இந்த 5th பார்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த 5th பார்ட்டில் இருந்து தான் மற்ற பார்ட் எல்லாமே எல்லாருமே விரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5th பார்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா. அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்குன்னு தனி ஒரு ஃபேன் பேஸ்னே இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது நம்ம சேனலில் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகம் அழியும் தருவாயில் இருக்கும். மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சர்வேவே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்படின்றது ரொம்பவே டிமாண்டாக இருக்கும். ஆனால் அது வில்லன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த தண்ணியை வச்சு அங்கே இருக்கிற மக்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆட்டி படைச்சிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கிட்ட தான் ஒரு கைதியாக இருப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு டிசைட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த திட்டத்தில் கலந்துப்பார். ஆனால் வில்லன் பார்த்தீங்கன்னா இதை அலோவ் பண்ண மாட்டான். அவங்கள பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நிறையா கார்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு
பாலைவனத்தில் தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் ஒரு பாலைவனத்தில் நடந்தாலும் ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க கைஸ். கார் ரேசிங்கை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி விரும்பி பார்க்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே அதிரடி காட்சிகளோட தான் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபோர்ட் விஸ் ஃபெராரி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெராரி அப்படின்ற கார் பார்த்தீங்கன்னா 1960களில் ரொம்பவே பீக்கில் இருக்கும். அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா யாராலே அடிச்சுக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா அப்போ நிலவிட்டு இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா இதை எப்படியாவது நம்ம முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வகையான காரை ஒன்று உருவாக்குவாங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா எப்படியாவது அதிக வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாரு. ஒரு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த காரை ரெடி பண்ணுவார். அண்ட் இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ரேசராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு அந்த காரை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவார். இப்படி இருக்கும்போது இந்த 2 ஹீரோஸோட முயற்சிகள் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சதா இல்லையா, ஃபோர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியாக வந்ததா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி அப்படின்ற இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, ஆனால் இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் இருந்தாலும் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த மூவியை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மூவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க பார்த்துட்டு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.